வணக்கம், நான் உங்கள் லக்ஷ்மி. இந்த வீடியோல ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மேலும் மார்க்கெட்டுடைய நகர்வு குறித்தும் அனலைஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நிஃப்டி 50யோட 8ஆம் தேதிக்குரிய மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தலாம். மார்க்கெட்டோட ஓப்பனிங் 24,431. நமக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகி மார்க்கெட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மார்க்கெட்டுடைய 1:30 மணி வரைக்கும் சைட்வேஸ்லேயும் மூமெண்ட்லேயும் மார்க்கெட் இருந்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் சடனாக நமக்கு ஒரு இறக்கத்தை சந்தித்தோம். இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றத்தின் காரணமாக இந்த சரிவு இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 150 பாயிண்ட்டுகள் 2 மணி நேரங்கள்லேயே நமக்கு நடந்தது. இந்த இடத்துல சப்போர்ட் லெவல் 1 பிரேக் அவுட் பண்ணிச்சு. ஆனால் நமக்கு சப்போர்ட் லெவல் 2 நமக்கு ரீச் பண்ணலை. 132 அதாவது 24,100 உடைக்கல. திரும்பவும் மார்க்கெட்டோட க்ளோசிங் பாயிண்ட் பார்க்கும் பொழுது 150 நமக்கு லோ பாயிண்ட்டை தொட்டு 24,274 க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது 150 நமக்கு அதையும் உடைக்காம மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கிறது ஒரு பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்ல நாளைக்குரிய அதாவது 9ஆம் தேதிக்குரிய அனாலிசிஸ் பார்த்துடலாம். 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்ல நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் அதை பார்த்துடலாம். மேலும் இந்த லெவல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான கால்குலேஷன் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. நமக்கு மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா கரெக்டாக பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே சப்போர்ட் லெவல் ஜோனில் நமக்கு இங்கே க்ளோஸ் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா ரொம்ப அதிவேகமாக நமக்கு மார்க்கெட் வந்து முடியும் தருவாயில் க்ளோஸ் ஆனதுனால இந்த நிலையை நம்ம அடைஞ்சிருக்கோம். இப்போ இதுலேருந்து மார்க்கெட் வந்து நமக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே மேல் நோக்கி நகருது அப்படின்னா முதல் டார்கெட் நமக்கு 24,430 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ இது நம்ம இங்கே இந்த ஜோன் எடுத்துக்கலாம். மேலே பார்க்கும் பொழுது நம்ம இந்த ஜோன் எடுத்துக்கலாம். அடுத்து 24,587 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 24,727 வரைக்கும் போகிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இது மார்க்கெட் வந்து பைவட் பாயிண்ட்டு கீழேயே மார்க்கெட் வந்து நகருது அப்படின்னா நமக்கு இங்கே முதல் சப்போர்ட் லெவலான 24,133 அடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த இடத்துல இங்கே நம்ம இந்த பேட்டர்னை ஜோனாக எடுத்துக்கலாம். இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்து 23,993 அதாவது 24,000 நமக்கு இங்கே உடச்சி கீழே இறங்கும். அப்போ அந்த உடைக்கிற இடத்துல மாற்றம் வருதா அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன பிளானிங் வச்சுக்கணும். இந்த எக்ஸிட்டும் முடிஞ்சு நமக்கு எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 23,836 வரைக்கும் போகிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 1 மணி நேர டைம் ஃப்ரேம் சார்ட்ல சார்ட் பேட்டர்னை அனலைஸ் பண்ணிடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து நம்ம இந்த சேனலுக்குள்ளே தான் இருக்க போகுதுன்னு பார்த்தோம். மார்க்கெட் வந்து ஒரு தடவை நமக்கு இந்த சேனலை விட்டு வெளியே இறங்கி இந்த பேட்டர்னோட மேட்ச் ஆகி கரெக்ஷன் பேஸ் வந்தாலும் இதோட நமக்கு மேலே மாற்றம் கொடுக்கும்னு சொன்னோம். அதே மாதிரி மாற்றம் கொடுத்து மேலே ஏறிச்சு. மார்க்கெட்டோட இன்னைக்கோட ஒரு திடீர் இறக்கத்தினால மார்க்கெட் இந்த லெவலையும் நமக்கு உடைச்சு கீழ் நோக்கி இந்த லெவலில் பேட்டர்னோட நமக்கு மேட்ச் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்து ஒன் டே சார்ட்ல நம்ம பார்க்கும்பொழுது இப்போ இந்த கரெக்ஷன் பேஸ் வந்து எங்கே வரைக்கும் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து கரெக்டாக இந்த பேட்டர்னோட நமக்கு இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு 24,274 அதாவது 24,300 நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 300ல் இருக்குது. அடுத்து நமக்கு இதுவே தொடர்ந்து மார்க்கெட் கீழ் நோக்கியே இறங்குது அப்படின்னா நமக்கு எங்கே வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேட்டர்னை உடைச்சிச்சு அப்படின்னா நமக்கு அடுத்து இங்கே தான் அடுத்து முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவல் நமக்கு இருக்குது 23,800. இந்த 23,800 சப்போர்ட் லெவலை
மார்க்கெட் அடைஞ்சிச்சு அப்படின்னா அடுத்து நமக்கு மார்க்கெட்ல ஒரு மாற்றம் வர்றதுக்கு மேல் நோக்கி திரும்புறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. அல்லது அதையே தொடர்ந்து அதையும் உடைச்சு கீழே இறங்குச்சுன்னா கண்டிப்பா 23,500 உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த நம்ம பேட்டர்னை மேட்ச் பண்ணிட்டே வரணும். 23,000 இப்போ 24,000 உடைச்சிச்சுன்னா அடுத்து 24,800 கிட்ட ஒரு ஜோன் செட் பண்ணணும். அந்த ஜோனை எக்ஸிட் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பிளான் வந்து சக்சஸ்ஃபுல்லா இங்க எக்ஸிட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்து பேங்க் நிஃப்டியோட 8ஆம் தேதிக்குரிய அனலைசிஸ் பார்த்தலாம். மார்க்கெட் ஓப்பனிங் வந்து இங்கே பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் இருந்தது. ரெசிஸ்டன்ட் லெவல் 1 ரீச் பண்ணியிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு பைவட் பாயிண்ட்டுக்கும் இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் 1க்கும் நடுவுலையே மூவ் ஆகி மார்க்கெட்டோட கடைசியில் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட்டுகள் கீழே இறங்கியிருக்கு. இப்போ இந்த இடத்துல நிஃப்டியோட கம்பேர் பண்ணும்பொழுது பேங்க் நிஃப்டியோட இறக்கம் வந்து கிட்டத்தட்ட நமக்கு பாதி அளவுக்கு மேலே கம்மியான நகர்வு தான் இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த இடத்துல நமக்கு பைவட் பாயிண்ட் பிரேக் அவுட் பண்ண கரெக்டாக இந்த இடத்துல நமக்கு இங்கே சப்போர்ட் லெவல் 1ல் இங்கே மார்க்கெட்டில் ஒரு சின்ன மாற்றம் வந்திருக்கிறத பார்க்க முடியுது. இதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் வச்சுருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். அடுத்து பேங்க் நிஃப்டியோட 9ஆம் தேதி மார்க்கெட் அனலைசிஸ் பார்த்துடலாம். இந்த நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்டில் பார்த்துடலாம். இங்கேயும் நமக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு எங்கே மேட்ச் ஆயிருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். 26ஆம் தேதியில் நமக்கு இங்கே பேட்டர்ன் மேட்ச் ஆகிருக்கிறத அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு பேட்டர்ன் மேட்ச் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ இதுக்கப்புறம் கரெக்ஷன் வந்து எங்கே வரும் அப்படிங்கிறதையும் நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணலாம். அடுத்த கட்டம் நமக்கு இங்கே இருக்குது. அப்போது முதல்ல மார்க்கெட் வந்து மேல் நோக்கி நகருது அப்படின்னா நமக்கு எங்கே வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? 54,832 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதை எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 55,299 வரைக்கும் போகிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 55,661 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்போ பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே மார்க்கெட் நகருது அப்படின்னா நமக்கு முதல் கட்ட சப்போர்ட் லெவல் 54,003. இப்போ நமக்கு இந்த லெவலை ரீச் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக 54,000 உடைக்கும். உடைச்சு மார்க்கெட் வந்து இப்போ இதுதான் நமக்கு இந்த இடத்துல ஒரு ஜோன் செட் பண்ணுவோம். அந்த ஜோனை எக்ஸிட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ அடுத்து 53,641 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த ஜோனையும் உடைச்சிச்சுன்னா 53,174 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அடுத்து 1 மணி நேர டைம் ஃப்ரேம் சார்ட்டில் பார்க்கும் பொழுது நம்ம இங்கே சார்ட் பேட்டர்னில் இந்த பேட்டர்னுக்குள்ளேயே தான் பேங்க் நிஃப்டி மூவ் ஆக போகுது பார்த்தா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு இந்த சேனலுக்குள்ளே தான் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் கரெக்டாக நமக்கு இந்த இடத்துல சேனலோட லைனில் டச் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா பேட்டர்ன் மேட்ச் ஆகுது. இப்போ இதுக்கு அடுத்து மார்க்கெட்டில் மாற்றம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை உடைச்சிச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த கட்டம் கண்டிப்பாக இந்த சப்போர்ட் லெவல் எல்லாத்தையும் உடைச்சு 53,000 உடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து 1 டே டைம் ஃப்ரேம் சார்ட்டில் பார்க்கும் பொழுது நம்ம இந்த சார்ட் பேட்டர்னில் இங்கே நம்ம இந்த பேட்டர்ன் மேட்சிங் தான் பார்க்குறோம். இப்போ அடுத்த லெவல் இப்போ நமக்கு கரெக்ஷன் பேஸ் வந்து இதே இது தொடர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு 53,800 வரைக்கும் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது வந்து இங்கே நமக்கு நிறைய சார்ட் பேட்டர்னோட மேட்ச் ஆகிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ இந்த இடத்துல ஒரு மாற்றம் வருதா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி பிளானும் இருக்கணும். அங்கே ஜோன் செட் பண்ணி அதை எக்ஸிட் பண்ணுதா இல்லை அந்த இடத்துல மார்க்கெட் திரும்புதா அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக பார்க்கணும். மார்க்கெட்டில் திரும்புறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.